இதுக்கான சரியான ரீசன் எனக்கு சர்வீஸ் சென்டர் சைட்லேருந்து கிடைக்கல. சரியான எனக்கு வந்து இதில் ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷோக்கப் பண்ணி கம்ஃபர்டபுளாக ஒரு சில இடத்துல வச்சுக்குதுங்க. பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது எனக்கு ஆனால் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலான்னு தோணுது. ஓகே, இவங்களோட இன்னும் பழைய யூஏ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நெகட்டிவ் பார்ட்டுன்னு சொல்லும்போது நமக்கு மேஜராக. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் ரிவ்யூஸ்குள்ளே தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அண்டர் 10 lakhs ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் நிறைய போகக்கூடிய செக்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேட்ச்பேக்ஸ் தான். ஹேட்ச்பேக்ஸ்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ரிச்சாகவும் இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லேயும் இருக்கும், அதே மாதிரி மைலேஜ், மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஆஸ் அ பேக்கேஜாக கிடைக்கும். பட் இந்த ஹேட்ச்பேக்குள்ளே போகிறனால ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா? இன்றைக்கி மாருதி பலினோ இருக்குது, ஹிண்டே i20 இருக்குது, டாட்டாவோட ஆல்ட்ராஸ் இருக்குது, மாருதியோட ஸ்விஃப்ட் இருக்குது, ஹிண்டேயோட i10 இருக்குது. ஹேட்ச்பேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த செக்மெண்ட்டில் குமிஞ்சு கிடக்குது ப்ராடக்ட்ஸ். ஸோ அதில் இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வாகனம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிண்டேயோட i20. ஸோ இந்த ஹிண்டேயோட i20யோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, மாருதி பலினோ அண்ட் டொயோட்டா கிளான்ஸா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து சேஃப்டி ரீதியாக ஆல்ட்ரோஸ் இருக்குது. ஹிண்டே i20க்குள்ளே கஸ்டமர் போனதுக்கான காரணம் என்ன, இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்குது, இந்த டைம்லைனில் நீங்கள் புதிதாக ஒரு ஹிண்டே i20 ப்ராடக்ட்டை பார்க்கலாமா, பலினோ, ஆல்ட்ராஸ், கிளான்ஸ் இதெல்லாம் தவிர்த்துட்டு அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க ரீச் அவுட் பண்ணுங்கள். ஏன் யூசர் ரிவ்யூஸ்குள்ளே அதிகமாக இனி வர போகிறோம் அப்படின்னா, நாம் ஒரு கார்கிட்ட ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதில் நமக்கு அந்த வண்டியை பற்றி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன தெரியுதோ அதை பற்றி தான் பேசுவோம். பட் இதுவே யூசர் பெர்ஸ்பெக்டிவில் போனோம்னா அந்த வண்டியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க நாள்பட அந்த வண்டியோட புரிதல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே அவங்ககிட்ட இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் காரோட புரிதலை ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அந்த கார் பையிங் பெர்ஸ்பெக்டிவ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் பிரதர் இருக்காது. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க பிரதர். இப்போ என் பேர் வந்து சஞ்சீவ பிரசாத்துங்க. நான் இங்கே கோயம்புத்தூர் தான். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் கோயம்புத்தூரில். இந்த கார் வந்து என்னோட செகண்ட் கார் இது. ஓகேங்க. என் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே வாங்கியிருக்கேன். ஆமாம், சரிங்க பிரதர். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம செட் பண்ணிடுவோம், கரெக்ட் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அப்படி செட் பண்ண பட்ஜெட் என்ன, அதில் என்னெல்லாம் கார் பார்த்தீங்க, அதில் ஹிண்டே i20 வந்ததுக்கான காரணம் பிரதர்? ஆக்சுவலாக நான் கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்டு கார் போகலான்றது தான் ஃபஸ்ட்டு என்னோட பிளானாக இருந்துச்சுங்க. சரிங்க. யூஸ்டு கார் போகும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 5 to 6 lakhs நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாதி என்கிட்ட ஒரு 1 lakh அந்த மாதிரி தான் அமௌண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து நான் மீதி அமௌண்ட்டை லோன் போய்க்கலாங்கிற மாதிரி அமௌண்ட்டை ரெடி பண்ணேன். அதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் இது இன்னும் பிஸ்னஸ் ஸ்கேலப் ஆகும்போது எங்கள் யூஸ்டு கார் வந்து திருப்பி நமக்கு ஒரு செலவு வைக்கும், வேலை வைக்கும். அந்த இடத்துல நம்ம இன்னும் ஜாஸ்தியாக செலவு பண்ணுற வேண்டியது இருக்குன்றதுக்காக ஃபேமிலி அட்வைஸ்லாம் கேட்டு கொஞ்சம் நியூ காரே போய்க்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். அப்படி ரெடி பண்ணும்போது எனக்கு ஒரு 10 lakhs மாதிரி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா டீசெண்டான பட்ஜெட்டாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கீழே போயிட்டாலும் உங்களுக்கு அந்த கார் வந்து அதிக கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அதிக லாங் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்காது, சேஃப்டி கன்வீனியன்ஸ் இருக்காதுங்கிறதுக்கு வேண்டி ஒரு 10 lakhs பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கு மேலே போனாலும் என்னால் அது இப்போ ரீபே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருன்றதுக்காக நான் போய் பிளான் பண்ணேன். ஸோ 10 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது i20 தான். ஓகேங்க. ஏன்னா எனக்கு வந்து வேறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அமேஸ் இருந்துச்சு, இல்லை பலினோ. நான் எடுக்கிற காலகட்டத்தில் பலினோ, அப்புறம் வந்து அமேஸு, இதெல்லாம் தான் இருந்துச்சுங்க. அப்போ அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட் ஆகலை. பலினோவும் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு சரியான ஆப்ஷனாக எனக்கு தெரியல. அப்போ ஃப்ராங்ஸும் இல்லை அந்த டைமில். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆப்வியஸாக i20 தான் எனக்கு ஒரே வண்டியாக தெரிஞ்சுதுங்க. ஓகேங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆல்ட்ரோஸ் இருந்திருக்குங்க. அமேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இந்த நியூ ஜென்ரேஷன் அமேஸ் வந்ததுக்கப்புறம் தான் பீப்புள் நிறைய அந்த காரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பலினோவை ஸ்கிப் பண்ணதுக்கான காரணம், ஆல்ட்ரோஸை வந்து ஸ்கிப் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சுங்க? ஆல்ட்ராஸ் ஏன் ஸ்கிப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேசிக்கலாகவே டாட்டாவோட
டாட்டாவோட ரிலையபிலிட்டி வந்து எனக்கு பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சுங்க. ஓகே. எனக்கு என்னதான் வந்து டீசல் என்ஜின்ஸில் அதுக்கு நல்லா ஒரு ரிவ்யூலாம் நான் பார்த்துருந்தாலும் பெட்ரோல் என்ஜின்ஸ்லேயோ இல்லை சின்ன வண்டிகள்லையோ அந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட்டும் சர்வீஸ் டைமும் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் யூசர்ஸ் கிட்ட கேட்டப்போ. அதுக்கப்புறம் பலினோ நான் ஏன் போகலன்னா, எனக்கு ஒரு ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம மாருதி சுசுக்கி போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தடங்களாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் நான் ஃப்ராங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஃப்ராங்ஸ் ஒரு ஆப்ஷன். மேபி லைக் அவங்க வந்து கொடுத்த அந்த இன்டீரியர் குவாலிட்டி லெவல்ஸ் ஓவரால் குவாலிட்டி பார்க்கும்போது அந்த ப்ரைஸுக்கான குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி உணர்வை கொடுத்துச்சுங்களா? இல்லை அது இந்த பில் குவாலிட்டி கொஷின் இருந்துச்சு ஒரு பக்கம். பில் குவாலிட்டிங்கிறது எனக்கு மேஜராக ஒரு இம்பாக்ட் இருந்துச்சுங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற இன்டீரியர் குவாலிட்டி எல்லாமே வந்து எனக்கு i20ல் ஃபீல் பண்ண அளவுக்கு வேறு எந்த வண்டிலையும் நான் ஃபீல் பண்ணலை. இன்றைக்கும் பல ஹிண்டாய் வண்டியில் நான் பார்த்துருக்கேன். மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம கொடுக்குற காசை விட ஜாஸ்தியாகவே ஃபீச்சர்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால நான் இந்த வண்டிக்கு வந்தேன். நம்ம i20யோட ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் எடுத்துருக்கோம் இல்லை? இது நம்ம எடுக்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸிங் என்னவா இருந்துச்சுங்க? இந்த வண்டி நம்ம எடுக்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸிங் 10.2 இருந்துச்சுங்க. 10.2க்கு தான் நான் எடுத்தது இந்த வண்டி. ஓகேங்க. நீங்கள் எடுத்த டைம் லைனில் பலினோட ஃபேஸ் லிஃப்ட் அப்போ தான் வந்துருந்துச்சு, கரெக்ட் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே சரிங்க. சர்வீஸுங்க பிரதர், அன்றைக்கி வந்து ஹிண்டாய், மாருதி, டொயோட்டா, ஹோண்டா போன்ற நிறுவனங்களுக்கு போனால் சர்வீஸோட காஸ்ட் கம்மியாக இருக்கும், சர்வீஸோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எங்களுக்கு ஹிண்டாயில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் வண்டிக்கு லாக்இன் பண்ணியிருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு ஹிண்டாயோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? சர்வீஸ் காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குங்க? சர்வீஸ் பற்றி பார்க்கும்போது ஹிண்டாயில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. எனக்கு மேஜராக பிடிச்சது என்னென்னா, காலையில் வண்டி எடுத்தாங்கன்னா சாயந்தரம் வண்டி கொடுத்துருவாங்க ஜென்ரல் சர்வீஸில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீசஸ் 3 சர்வீஸுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமான காஸ்டிங்கெல்லாம் வாங்குற மாதிரி தெரியல எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு அலைன்மெண்ட்டு இந்த மாதிரி வீல் பேலன்சிங் எல்லாம் வந்து ரொம்ப ரிலேயபிளாக ஈஸி போனோடனே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி ஈஸியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எத்தனை வண்டி இருந்தாலும் நம்ம வண்டி தூக்கி உள்ள போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ரிலேயபிளாக இருந்துச்சுங்க. அவங்களோட சர்வீஸ் ஈஸியாக அணுகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஷின் மார்க் என்னென்னா, போது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பெய்டு சர்வீஸ்க்குள்ளே போகும்போது பெய்டு சர்வீஸ்க்குள்ளே போகும்போது நம்ம கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ஃப்ரீ சர்வீஸாக இருந்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக. ஃப்ரீ சர்வீஸில் எவ்வளோ வந்துச்சுங்க? பெய்டு சர்வீஸ் போகும்போது எவ்வளோ வந்துச்சு? அப்ராக்சிமேட்டாக ஃப்ரீ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 வந்துச்சுங்க. ஓகேங்க. இப்போ பெய்டு சர்வீஸில் போகும்போது 7,800 அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. ஓகேங்க. இதுக்கான சரியான ரீசன் எனக்கு சர்வீஸ் சென்டர் சைட்லேருந்து கிடைக்கல, சரியான பிரேக்கப்பு. ஆனால் வந்து இது எனக்கு ஜாஸ்தியாக தெரியுது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சின்ன வண்டிக்கு ஒரு 5,000 6,000 வந்திருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும்னு தோணுது. 7,700 எனக்கு என்னோட பட்ஜெட்டுக்கு ஜாஸ்தியாக தெரியுது. ஃபைன். அப்போது சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா தான் இருக்குது, பட் காஸ்ட் கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ தட் எனக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது, கரெக்ட் இல்லைங்களா? ஆமாம். ஓவராலாக பார்க்கும்போது நான் மெயின்டெனன்ஸுன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் சர்வீஸ் மட்டும்தான். வேறு எதுக்கும் நான் செலவு பண்ண மாட்டேன். 15 days 10 days ஒன்ஸ் வாட்டர் வாஷ் பண்ணுவேன். மற்றபடி நான் வேறு மெயின்டெனன்ஸ்க்குன்னு எதுவும் நான் செலவு பண்ணுறதில்ல. ஓகேங்க. ஆனால் சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது வந்து இது கொஞ்சம் ஒரு பெரிய ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, சர்வீஸ் பற்றி பேசிட்டோங்க. இந்த என்ஜின் பற்றி கொஞ்சம் பேசலாம் பிரதர். இங்கே i20 பொறுத்த வரைக்கும் அந்த 1.2 லிட்டர் அந்த கப்பா சீரிஸ் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட். இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ரியல் டைமில் சிட்டியில் என்ன மைலேஜ், ஹைவேஸில் என்ன மைலேஜ் கிடைக்குதுங்க பிரதர்? எனக்கு கப்பா என்ஜின் பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ஹிண்டாய் வந்து அவங்களோட ரொம்ப வருஷமாக கப்பா என்ஜின் 1.2 லிட்டரில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க i20-யை. முன்னாடியிலேருந்தே இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பற்றி எனக்கு தெரியும். எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிட்டிக்குள்ளே ஒரு 13 ஹைவேஸில் ஒரு 17 to 18 கிடைக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் எடுத்த போது எனக்கு இந்த வண்டி எனக்கு சிட்டிக்குள்ள 14-15 தருதுங்க. 14-15 வரைக்கும் என்னோட டிரைவிங்கை கொடுக்குது. ஹைவேஸ் போகும்போது 19-20 எல்லாம் அட்டைன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு சிட்டிக்குள்ள இன்ச்சிங் டிராஃபிக்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 10, 11, 12 அந்த ரேஞ்ச் தான் கிடைக்கும். அதுக்கு கீழே எனக்கு போனதில்லை. ஸோ ஓகே, ஸோ ஹெக்டிக்கான டிராஃபிக் இருந்துச்சுன்னா ஒரு 10 to 13. ஆவரேஜ் டிராஃபிக்கில் 14-15ங்க. ஹைவேஸில் நம்ம வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணுற ஸ்பீடுங்கிறது ஹைவேஸில் என்ன ஸ்பீட் க்ரூஸ் பண்ணுவீங்க? 90 to 100 தான். 90 to 100ல் செடட்டாக க்ரூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 19-20 வரைக்குமே கிடைக்கும், கரெக்ட் இல்லைங்களா? ஓகே ஃபைன் பிரதர். இதை தாண்டி வந்து வண்டியோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்க பிரதர்? அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு ஃபீல் ஆகுதா, இல்லை அண்டர் பவர்டாக உணர்வு வருதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி அண்டர் பவர்டு கிடையாதுன்றது. இது வந்து கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த வெயிட் ரேஷியோவுக்கு கரெக்டான பர்ஃபார்மன்ஸாக தான் எனக்கு தோணுது. அடுத்து வந்து ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் இதெல்லாம் வந்து வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உள்ள க்ரீப்பின் ஆகுதுங்களா ஹைவேஸில்? கண்டிப்பாக ஆகுது பிரதர். ஓகேங்க. கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து
ஒரு 70ல போகும்போதே எனக்கு ரோட் நாய்ஸ் வந்து கிடைக்குது உள்ள. கிடைக்குது உள்ள தெரியுது. அது கொஞ்சம் இன்சுலேட் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுதுங்க. ஹைவேஸ்ல போகும்போது தான் எனக்கு தெரியுது. தெரியுது. சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ள பெருசா போகும்போது அது தொந்தரவா இல்ல. இல்லைங்க, இல்லைங்க. வாட் அபௌட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரதர்? கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சஃபிஷியன்ட்டா ஃபீல் ஆகுதுங்களா? கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மெம்பர்ஸ் தான் இந்த கார்ல அதிகபட்சமா போவோம். ம். அப்படி போறப்போ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகே தான் எனக்கு. ஓகேங்க. ரொம்ப வெயிட் வச்சு ஒரு 4, 5 பேர் இந்த வண்டியில உட்காந்து போறோம் அப்படின்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கீழ வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆ. என்னன்னா, பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல போகும்போது அது அடிக்குது கீழ. அடிக்கிறது இல்ல. ஹில் ஸ்டேஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா பிரதர்? பண்ணியிருக்கேன் பிரதர். ஹில் ஸ்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? சஃபிஷியன்ட்டா ஃபீல் ஆகுதுங்களா? ஹில் ஸ்டேஷன்ல சஃபிஷியன்ட்டா இருக்கு. பவரும் சஃபிஷியன்ட்டா தான் பவரும் இருக்கு. சஃபிஷியன்ட்டா இருக்கு. ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து ஸ்டாக்ல வந்தது எப்படி இருந்துச்சுங்க பிரதர்? ஆக்சுவலா இது இன்னும் ஸ்டாக் ஹெட் லேம்ப் தான். நான் எதுவும் ஓகேங்க. மாத்தல. ஓகேங்க. ஹாலோஜன் லேம்ப்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஆனா இந்த ஹெட் லேம்போட விசிபிலிட்டி நார்மலா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாவும் அடிக்கல, ரொம்ப கம்மியாவும் அடிக்கிற மாரி தெரியல. ம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வண்டிக்கு கரெக்ட்டா தான் கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. தான் இருக்கு. அது வந்து ஆமா. ஒரு பர்டனா எனக்கு இல்ல. பர்டனா எனக்கு எதுவுமே ஓகே, இல்லைங்க. ஓகே. டன் பிரதர். இந்த காரோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு? சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு? பிரேக்ஸுங்க, அப்புறம் ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் பிரதர். ஸ்டீரிங்கோட ஃபீல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஓகே. ஸ்டீரிங் வந்து எனக்கு யூ டர்ன்ஸ்ல ரீசென்டர் ஆகுறதும், ம். இல்ல ஒரு டர்ன் எடுத்து ரீசென்டர் ஆகி வரதும் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டா இருக்கு. ஓகே. அதுவும் இல்லாம ஹைவேஸ்ல கொஞ்சம் டைட்டன் ஆகுறதும், ம். சிட்டிக்குள்ள வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிறதும் ம். எனக்கு என்னைக்குமே வந்து கை வலியோ, ஓகே. ஒரு பர்டனோ எனக்கு இருந்ததே இல்ல. உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த டியூனிங் அப்படின்ற மாரி தான் ஃபீல் கண்டிப்பா ஆகுது இருக்கு. இது இல்லைங்களா? இது வந்து முன்னாடி இந்த வரைக்கும் ரவுண்ட் ஸ்டீரிங்கா இருந்துச்சு. இப்ப டீகட் ஸ்டீரிங் ம். குடுத்துருக்காங்க. அது இன்னும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு ஓகேங்க. ஓட்டுறதுக்கு. சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு பிரதர்? குழியில விடும்போது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல ஏறும்போது எப்படி இருக்குங்க? சஸ்பென்ஷன பொறுத்தவரைக்கும் ரொம்ப கரடுமுரடான ரோட்ல ஓட்டும்போது எனக்கு வந்து ரொம்ப உள்ள வந்து இம்பாக்ட் தெரியுது. ஓகேங்க. ஆனா ஹைவேஸ்ல ஓட்டும்போதோ, இல்ல வந்து அ டார்மேக்ல ஓட்டும்போது எனக்கு எந்த ஒரு பர்டனுமே தெரிஞ்சது இல்லைங்க ஓகேங்க. இதுவரைக்கும். இப்ப பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி இறக்கும்போது எனக்கு தூக்கி தான் போடுதுங்க. ஓகே, ஓகே. சரிங்க. ஆமா. குழியில விடும்போது பிரதர்? குழியில விடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டிஃபரெண்ட்டா ஆக்ட் ஆகுது. ரியர் சஸ்பென்ஷன் டிஃபரெண்ட்டா ஆ. ஆக்ட் ஆகுது. ஃப்ரண்ட் வந்து ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ங்கிறனால ம். உங்களுக்கு வந்து அஜைலா இருக்கு வண்டி. ம். பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரே பீம் ம். சஸ்பென்ஷனுங்கிறனால உங்களுக்கு வந்து அ வண்டி வந்து ஒரு பக்கமா தூக்கி தான் போடுது. 2 ஓகே, பக்கமும். ஓகே, ஓகே. ஸோ இத ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அன்ஈவனா இருக்கிற மாரி அன்ஈவனா தெரியுது. இருக்கிற மாரி ஒரு ஆமா, ஃபீல் இருக்கு. ஆமா. சரிங்க பிரதர். இப்போ நீங்க ஸ்பீட்ஸ் கெயின் பண்ணி போறப்ப பிரதர், உங்களுக்கு பிரேக்ஸ் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குது? ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குங்க பிரதர்? ஸ்பீட் ஸ்டெபிலிட்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி எ எனக்கு வந்து அன்ஸ்டேபிளா இதுவரைக்கும் வண்டி இருந்ததே இல்ல. ம். நான் ஹை ஸ்பீட்ல கூட போயிருக்கேன். எனக்கு வந்து ஸ்டீரிங் நல்லா டைட்டா தான் இருக்கும். அ ஒரு கிரிப் இல்லாத மாரி நான் ஃபீல் பண்ணதே இல்ல இதுவரைக்கும் இந்த ஓகேங்க. வண்டியில. சஸ்பென்ஷனும் நான் அ ஓவர்டேக் எடுத்து போம்போதும் சரி, ம். நான் வந்து அ டக்குனு ஒரு செட் பேக் எடுக்கும்போதும் சரி, எனக்கு சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்க. பிரேக்ஸ் வந்து நீங்க நீங்க நெனைக்கிற இடத்துல வண்டி நிப்பாட்ட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ எனக்கு குடுக்குது. எப்பவுமே இருந்திருக்கு இந்த வண்டியில. சரிங்க பிரதர். அடுத்து கேட்கணும்னு நெனச்சது வந்து, இந்த ஸ்டெபிலிட்டிலாம் தாண்டி வந்ததுக்கப்புறம், உள்ள உட்கார்றீங்க அப்படிங்கும்போது, இந்த சன் ஃபிலிம்ஸ் வந்து நீங்க போட்டிருக்கீங்க. பட் பிராண்ட்ல வந்து ஒரு யூவிகட் கிளாஸோ, இல்ல வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டின்டட் கிளாஸ் குடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு என்னைக்காவது தோணியிருக்குங்களா? கண்டிப்பா அவங்க குடுத்திருந்திருக்கணும். ஏசியோட கூலிங் எப்படி இருக்குங்க பிரதர்? ஏசியோட கூலிங்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெட்டரா இருக்கு. மத்த வண்டிகள கம்பேர் பண்ணும்போது. ம். உங்களுக்கு கேபினும் இது சின்னதா இருக்கிறதுனால, உங்களுக்கு நான் 1 பாயிண்ட்ல வச்சு ஒரு 23, 24ல வச்சாலே எனக்கு ஒரு 5, 10 மினிட்ஸ்ல கேபின் கூல் ஆயிருது. கூல் 5 ஆகுது. மினிட்ஸ்ல எனக்கு மேஜரா டக்குன்னு கூல் ஆயிருது. ரியர்லயும் வந்து அந்த கூலிங் கிடைக்குதுங்களா பிரதர்? ரியர்லயும் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா, ரியர்ல ஒரு 50% தான் கூலிங் கிடைக்குதுங்க. ம். நான் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இதுல வச்சா தான் அதுல பின்னாடி கூலிங் ஜாஸ்தியா கிடைக்குது. ஓகேங்க. ஆனா ஒரு 5 மினிட்ஸ்ல கேபின் கூல் ஆயிருதுங்க. ஆகுது. ஆமா. ஸோ இதுல ஃப்ரண்ட்ல ஆகுற ஸ்பீட விட பின்னாடி வந்து ஒரு 50% குறைவு. பட் இருந்தாலுமே அது உபயோகமா தான் இருக்குது. ரியர் ஏசி வந்து உபயோகமா தான் இருக்கு உபயோகமா உங்களுக்கு. தான் இருக்குங்க. ஆமா. சரிங்க பிரதர். அடுத்து இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்னு வரும்போது அதோட ஆடியோ குவாலிட்டி, ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டில எப்படி இருக்குங்க பிரதர்? ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெட்டரா இருக்கு. நைட் ம். டைம்ஸ்ல பார்க்கும்போது ரிவர்ஸ் கேமரா வந்து எனக்கு அ இந்த லைன்ஸோட ஸ்டீரிங் லைன்ஸோட கைட் லைன்ஸோட இருக்கிறனால அ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப அடாப்டிவா ஈஸியா இருக்கிறது. இருக்கு. அதுவும் இல்லாம நைட் டைமும் கேமரா நம்பர் ரொம்ப விசிபிளா இருக்கு. நம்ம ம். ஒரு சில வண்டியில பார்த்தீங்கன்னா, இது பழைய வண்டிலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கிரெயின்ஸ் கிரெய்னியர் வந்துரும். ஆமாங்க. இதுல அந்த மாரி எதுவும் இல்ல. நைட் டைம்லயுமே நல்லா விசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்க. பகல்லையுமே வந்து நல்ல வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற இடத்துல கூட நல்லாவே நமக்கு விசிபிலிட்டி இருக்கு, கிடைக்குது. இருக்கு. ஓகேங்க பிரதர். அடுத்து நீங்க உள்ள உட்கார்ந்து டிராவல் பண்ணும்போது பிரதர், அந்த ஏ பில்லரோ இல்ல ஐஆர் வியூமோ என்னைக்காவது பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்கி இருக்கீங்களா? லைக் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது, இல்ல ஏதாவது கார்னர்ஸ் எடுக்கும்போது? எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஏ பில்லர் வந்து ரொம்ப நெறைய வாட்டி பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்குனது இல்ல. அதாவது நீங்க டர்னிங்ல திரும்பும்போதோ, இல்ல ஹில் ஸ்டேஷன்ஸ் ஏறும்போதோ, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஐஆர் வியூமோ அந்த பில்லரும் உங்களுக்கு தொந்தரவா இருந்ததில்ல. இருந்தது இல்லைங்க. என்ன ஓகே பொறுத்தவரைக்கும் பிரதர். இருந்தது இல்ல. அடுத்து அந்த கிளட்ச் அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்ட்டுங்க பிரதர். கிளட்ச் ஸ்மூத்தா இருக்குங்களா? கிளட்ச் நல்லாவே ஸ்மூத்தா இருக்குங்க. ஓகேங்க.
வண்டி ரொம்ப சின்ன என்ஜினாக இருக்கங்காட்டிக்கு கிளச்சுமே ரொம்ப வந்து ம். ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கு. கியர் ஷிஃப்ட் ஆகிறதே எனக்கு தெரியாது. ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப இருக்கு. ஸ்லீக்காக இருக்கு. சீட்ஸோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்க பிரதர்? சீட் கம்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு பக்கெட் சீட் மாரி தான் இது ஃபீல் ஆகுது. நான் ஓகே. ஒரு சில டைம் வந்து நான் கொஞ்சம் சீட்ட வந்து மேல தூக்கி வச்சு ஓட்டுற மாரி தான் இருக்கு. டிஃபால்ட்டா இதோட செட்டிங் வந்து கொஞ்சம் கீழ உட்கார்ந்திருக்கிற லோ மாரி தான் ஸ்லங்கில் இருக்கு. இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஆமாங்க, ஆமா. பட் முதுகு வலி வர்றதோ இல்லை வந்து ஹீட் உருவாகிறதோ அந்த மாதிரி இருக்குங்களா? ஹீட் உருவாகுறது இல்ல, முதுகு வலியும் வர்றதில்ல. ஏன்னா லம்பர் சப்போர்ட் நல்லா இருக்கு. ஓகேங்க. அது இல்லாம எனக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட்டும் நல்லா குடுத்துருக்காங்க. ஓகேங்க. என்ன ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, எனக்கு ரைட் ஹைட் வந்து கொஞ்சம் பாதிக்குது இந்த வண்டியில. ஓகேங்க. ரைட் ஹைட் வந்து எனக்கு சரியா தெரியறதில்ல. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா இருந்திருக்கலாம். கொஞ்சம் போனட்டோட விசிபிலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஆ. இன்னும் டிராவல் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா டிராவல் பண்ண இருக்கும். கன்வீனியன்ட்டா இருக்கும். அது இல்லாம அட்ஜஸ்டபிள் சீட் குடுத்துருக்காங்க. ஆ. அதனால அதுவும் எனக்கு கொஞ்சம் பெட்டரா தான் மேனேஜ் இருக்கு. பண்ணிக்க மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குங்க. பிரதர், இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்க? ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இதில கொஞ்சம் ஆவரேஜ்ன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹெவியாலாம் இதில இல்ல. ம். இதுவே வந்து இதோட டாப் எண்ட் வேரியண்ட்லாம் போகும்போது போஸ் ஸ்பீக்கர்ஸ் குடுக்குறாங்க. ம். இதில வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்பீக்கர் தான் குடுக்குறாங்க. அதனால இது ஆவரேஜா தான் இருக்கு. நான் பெருசா அதில அ இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுனதில்ல ஆடியோ ஓகேங்க. குவாலிட்டில. ஓகேங்க. ஆனா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம்னு தோணுது. ஓகேங்க. இவங்களோட இன்னும் பழைய யூஏ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வரைக்கும். ஆஹா. இதோட டாப் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, பெரிய இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ம். புது புது யூஐ எல்லாம் குடுக்குறாங்க. அது நல்லா பார்க்க அட்ராக்டிவா இருக்கு. ம். ஆனா இதுல வந்து ரியர் கேமரா மட்டும் தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த யூஐய வந்து அப்படியே தான் அப்படியே தான் வச்சிருக்காங்க. நெறைய இன்னும் பட்டன் ஏரியாஸ் தான் பார்க்க முடியுது இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ல. இதில் அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்களா பிரதர்? அது ஆமா. வந்து ஹீட் ஆகுதுங்களா? ப்ராப்பரா சார்ஜ் நடக்குதுங்களா? இல்ல ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து யூஸ் இல்லாம தான் இருக்குங்க இந்த ம். வண்டியில. ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது. ஆனா சார்ஜ் ஆக மாட்டேங்குது. ஆக மாட்டேங்குது. ஆனா டைப் சி ரொம்ப சப்போர்ட்டிவா சப்போர்ட்டிவா இருக்கு. இருக்கு. ஆமாங்க. இன்டீரியரோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பிரதர்? பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்பவே பிரீமியமா இருக்குங்க. மத்த வண்டிகள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ராட்லிங் நாய்ஸ் ஏதாவது வந்திருக்காங்க பிரதர் இப்போ? இதுவரைக்கும் எனக்கு ராட்லிங் நாய்ஸ் மாரி எதுவும் வந்ததில்லைங்க. வந்ததில்ல. பிரதர், ரியர் சீட்னு வரும்போது லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ்ங்க. அப்புறம் ஹெட்ரூம்லாம் எப்படி இருக்குங்க பிரதர்? ரியர் சீட்னு வரும்போது லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ், ஹெட்ரூம் 3மே வந்து ரொம்பவே பெட்டரா கன்வீனியன்ட்டா இருக்கு. ஓகேங்க. எனக்கு வந்து இதில் ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நெக் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஹெட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுக்காம ஸ்டாண்டர்டைஸாக கொடுத்துருக்காங்க. ம். இன்னொன்று என்னன்னா, இந்த ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. லாங் டிராவல் கன்வீனியன்ஸ் கொடுக்கும். ஆமா, கொஞ்சம் கன்வீனியன்ட். பின்னாடி 3 பேர் உட்கார முடியுதாங்க பிரதர்? அடல்ட் 3 பேர் உட்கார முடியுதுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியுது. அடல்ட் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியுது. ஒரு கிட் 2 பேர்னா தாராளமா தாராளமா உட்காரலாம். உட்காரலாம். பூட் ஸ்பேஸோட பயன்பாடு பிரதர், பூட் ஸ்பேஸ் வந்து சஃபிஷியன்ட்னு ஃபீல் ஆகுதுங்களா உங்களுக்கு? பூட் ஸ்பேஸ் இந்த வண்டியில போற பேசஞ்சர்ஸ்க்கு இது கன்வீனியன்ட்டா சப்போர்ட்டிவா தான் இருக்குங்க. ஓகே. ரொம்ப ஜாஸ்தியாவும் இல்ல, ரொம்ப கம்மியா குடுத்த மாரியும் இல்ல. ஓகேங்க. எங்களோட ஃபேமிலி யூசேஜ்க்கு இந்த பூட் ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஸோ ஃபைனலாக வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் பிரதர். இந்த வண்டியோட ஒரு 3 ப்ரோஸ் 3 கான்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க பிரதர்? வண்டியோட 3 ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இந்த Okay. வண்டியோட டிசைன் பிடிச்சிருக்கு. அப்புறம் இதோட கன்வீனியன்ஸ் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குங்க இதில். இன்டீரியர் குவாலிட்டி இதெல்லாம் வந்து என்னோட ஒரு ப்ரோஸாக சொல்ல முடியும். அப்புறம் இந்த ஒரு இன்ஜின் இருக்கிற வண்டிக்கு இந்த ஒரு மைலேஜ் வந்து எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. 14 to 18 கிடைக்கிறதுங்கிறது எனக்கு ஓகேவா தோணுது. ஏன்னா வேறு ஏதாவது மாருதி இந்த மாதிரி வண்டியில் போகும்போது நான் ஏதோ ஒன்றை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு மிட் சைஸ் ஃபேமிலிக்கு இந்த வண்டி ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குங்க. ஓகேங்க பிரதர், டன். ஸோ நெகட்டிவ் பார்ட் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க? நெகட்டிவ் பார்ட்டுன்னு சொல்லும்போது நமக்கு மேஜராக தோன்றது கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு நெகட்டிவ் பார்ட்டாக தான் தோணுது. ஒரு ஃபுல்லாக பேக்கடாக போகும்போது எனக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் தட்டுது. அதனால இது வந்து எனக்கு ஒரு கானாக தான் தோணுது. ஓகேங்க பிரதர், ஓகேங்க. வேறு கான்ஸ்னு எனக்கு மேஜராக இதில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல அலாய் வீல்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அவங்க இந்த 2 ஃபீச்சருமே வந்து டாப் எண்டில் மட்டும்தான் வச்சுருக்காங்க ஹியூண்டாயில். எப்போவுமே வந்து ஹியூண்டாயில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அலாய் வீல்ஸும் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்க. அது கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா எனக்கு அப்புறம் ரியர் வைப்பர்ஸ் வந்து எனக்கு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ட்ராபேக்காக தான் தோணுது. ரியர் வைப்பர்ஸ் இருந்துருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப மலையில் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 10.5 lakhs கிட்ட வரும்போது ஒரு ரியர் வைப்பர் இருந்திருக்கணும். கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா அது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரியர் விண்ட்ஷீல்டோட விசிபிலிட்டி இல்லைன்னா அது எனக்கு இந்த ஐஆர்விஎம் இருக்கிறதுக்கான யூஸ் இல்லாமல் போயிடுது. அதனால வந்து கண்டிப்பாக அது கொடுத்துருந்துருக்கலாம். ஓகேங்க. இதை ஹெட்லாம்ப் ஸ்கிப் பண்ணியிருந்தது கூட பரவாயில்ல. ஆனால் அது கொடுத்துருந்துருக்கலாம்.
ஓகே, ஃபைன். தேங்க்ஸ் பிரதர். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. எங்களுக்கு எங்களோட யூசருக்கு வந்து தேவைக்கேற்ப எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு i20 வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்கள் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா, கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்கள் லொகேஷனுக்கு நாங்கள் வந்து யூசர் ரிவ்யூ எடுத்து மக்கள்கிட்ட பகிர்றோம். எந்த அளவுக்கு யூசர் ரிவ்யூ போய் சேருதோ, அந்த அளவுக்கு மக்களுக்கு காரை பற்றின புரிதல் இன்னும் பெட்டராக கிடைக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான். ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கோ, அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள்லாம் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேச்சர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர். பாய்.